அகாடமி நம்ம டிஎன்செட்டுக்காக எல்லா யூனிட்ஸுமே குயிக்கா கவர் பண்ணிட்டு இருக்கோங்க. மொத்தம் 6 யூனிட் நம்ம கவர் பண்ணியாச்சு. யாரெல்லாம் பார்க்கலையோ எடு மாஸ்டரி சேனலுக்கு போய் பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட் யூனிட் இப்ப நம்ம கவர் பண்ண போறோம். எங்க எடியம் அகாடமில யுஜிசி நெட்டுக்கும் டிஎன்செட்டுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கோர்சஸ். நீங்க வேணும்னா சேர்ந்துக்கலாம். கூட ஒரு ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப்பும் இப்போ அவைலபிளா இருக்கு. நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூட சில மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். சில ஃப்ரீ டெஸ்ட் பண்ணணும்னாலும் நீங்க ஆப்ல பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம ஹையர் எஜுகேஷனை? ஃபர்ஸ்ட் இதுல என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகே, அடுத்தது ஓல்டு யூனிவர்சிட்டிஸ் நாலந்தா, தக்ஷஷீலா, இன்னமும் கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்ப்போம். கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ், அப்புறம் ரெகுலேட்டரி பாடிஸ், கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா என்ன, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தெரியணும், யூனிவர்சிட்டிஸ் பத்தி தெரியணும், யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இது இது இந்த மாதிரி ஃபார்மல் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, அந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன அது தெரியணும். அப்புறம் ஓரியண்டல் கன்வென்ஷனல் இதை பத்தி தெரியணும். அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஷெடியூல்ஸ் சொல்றது அது தெரியணும். அப்புறம் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன், இதெல்லாம் 10th யூனிட்ல நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ முதல்ல எப்படி நம்ம ஹையர் எஜுகேஷன்ல ஃபுல்லா ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகும். முதல்ல இருந்தது வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம். அதுல குருகுல் சிஸ்டம், குரு சிஷ்யா அந்த ஆர்டர்ல இருக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட், இதோட மெயின் லாங்குவேஜ் அவங்க சொல்லி கொடுக்கறது சான்ஸ்கிரிட் இருக்கும் வேதிக் எஜுகேஷன்ல. ஓரல் ட்ரெடிஷன்ல சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது இதோட அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் மாரல் கேரக்டர் வளர்க்கறதா இருக்கும். சோஷியல் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதோட ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்குன்னா, வித்யாரம்பா அது அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வித்யாரம்பான்னு சொல்றோம். லேர்னிங் அட் ஏஜ் 5ல அது சொல்றது ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் உபநாயனா, அப்பதான் அந்த வேதிக் எஜுகேஷன் அவங்க 8 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றது. ஓகேவா? அந்த த்ரெட் செரிமனி. அப்புறம் சமவர்த்தனாங்கிறது அவங்க அந்த ஃபார்மல் எஜுகேஷன் முடிக்கும் போது வர அந்த செரிமனி பேர். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்போ ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல எப்படி இருக்கும்னா, ஓரலா இருக்கும், டிஸ்கஷன் அண்ட் டிபேட் இருக்கும், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கும். மொத்தம் அப்போ 4 வேதாஸ் நமக்கு இருந்தது இல்லையா? ரிக்வேதா இவங்க எய்ம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி, யஜுர்வேதா ரிச்சுவல்ஸ்ல, சாமவேதா வந்து சான்ஸ் அண்ட் மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்றது, அதர்வ வேதால என்னெல்லாம் இருக்கும்னா பிரேயர், ஸ்பெல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? பிராக்டிசஸ் ஃபார் டெய்லி லைஃப், இது மாதிரி டெய்லி நடக்கிற அந்த மாதிரி இதெல்லாம் அதர்வ வேதால இருக்கும். எப்படி அப்ப ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஹவு நாலேஜ் வாஸ் அக்வைர்ட் எப்படி கிடைக்கும்னா, ஸ்ருதி ஸ்மிருதின்னு 2 இருக்கு. ஸ்ருதிங்கிறது வேதாஸ், எதெல்லாம் வந்து அப்போ ஓரலா சொன்னாங்களோ அதை நம்ம ஸ்ருதின்னு சொல்றோம். ஸ்மிருதிங்கிறது அந்த ஹியூமன் டிரைவ்ட் அந்த டெக்ஸ்ட், அந்த எபிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து வர்றது நம்ம ஸ்மிருதின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த விமென் ஸ்காலர்ஸ் பத்தியும் கேக்குறாங்க. அப்பாலா, மைத்ரேயி, கார்கி இவங்கெல்லாம் அப்ப இருந்த விமென் ஸ்காலர்ஸ். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் எஜுகேஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துச்சு? புத்திஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்துச்சு. இது சித்தார்த்தா கௌதம புத்தா இவர் 6th செஞ்சுரியில வந்தது. ஓகேவா? அந்த புத்திஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் டீப்லி இன்டர்வைன் வித் டீச்சிங்ஸ் ஆஃப் த புத்தா. அதே மாதிரி இதுல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? ஸ்ராமனான்னு சொல்றோம். அந்த எஜுகேஷன் செரிமனி ஸ்டார்ட் பண்றது பிரபஜா அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இது சைல்டு 8 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்றது. இது மெயினா கான்சென்ட்ரேட் அவங்க பண்ணது இந்த நிர்வாணான்னு சொல்றது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிர்வாணா லிபரேஷன் ஃப்ரம் சஃபரிங், அதான் என்லைட்டன்மெண்ட். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல என்ன இருந்துச்சு? பாலி. ஓகேவா? இது புத்தர்து 4 நோபல் ட்ரூத் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் துக்கா, சஃபரிங். ஓகேவா? அதுக்கப்புறம் சமுதாயானா ஒரிஜின் ஆஃப் சஃபரிங் இருக்கிறது பாக்குறோம். அது மெயினா டிசைரா தான் இருக்கும் இல்லையா? நிரோதா எப்படி அந்த சஃபரிங்ல இருந்து விடுபடுறது, செசேஷன் எப்படி முடிவு கொண்டு வர்றதுன்னா, என் பை எலிமினேட்டிங் அட்டாச்மெண்ட், நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுன்னு சொல்றது. அதாவது மாகாங்கிறது பாத் டு என் சஃபரிங். எது பாத் டு என் சஃபரிங்? அந்த 8 ஃபோல்டு பாத்து நம்ம ஃபாலோ பண்றது. எது 8 ஃபோல்டு பாத்? ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் கான்சென்ட்ரேஷன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வருது கேக்குறாங்க. ஸ்டடி ஆஃப் புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ் 3 இருக்கு. வினாயா பித்தாக்கா, சுத்த பித்தாக்கா, அபிதாம பித்தாக்கா சொல்லுவோம். வினாயா பித்தாக்காங்கிறது மொனாஸ்டிக் டிசிப்ளின், சுத்த பித்தாக்காங்கிறது டீச்சிங்ஸ் அண்ட் டிஸ்கோர்சஸ் ஆஃப் புத்தா அது இருக்கும். அபிதாம பித்தாக்கால அவரோட பிலாசபிக்கல் அனாலிசிஸ்லாம் அதுல இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஜெயின் எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு இருக்கு. அதுல 6th செஞ்சுரி பிசில ஸ்டார்ட் ஆகுறது லார்ட் மகாவீரா, இவர் 24th தீர்த்தங்கரா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குருகுல்ஸ்ல இருந்து இருக்கிறாங்க.
இதோட சக்ரெட் டெக்ஸ்ட் அகாமாஸ்ன்னு சொல்லுவோம். அது லார்ட் மகாவீராவோட டீச்சிங்ஸ்லாம் அதுல இருக்கிறது. இவங்களோட கோர் பிரின்சிபல்ஸ் என்னன்னா, அகிம்சா, அப்பரிக்கிரகாங்கிறது நான் பொசசிவ்னஸ். ஓகேவா? சத்யாங்கிறது ட்ரூத். ஓகே. இவங்களோட பிலாசபி மெயினா எதுல சொல்றாங்கன்னா, டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஜீவா, அந்த சோல், அந்த கர்மா, அந்த மோக்ஷா, லிபரேஷன், இது ஒண்ணும் இல்ல. அந்த அறியாமையில இருந்து வர்றது, நம்மள நம்மளே புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் தான். ஓகே. அதே மாதிரி பர்த் டு டெத் அந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்மம் வராம போறது, அந்த மாதிரில இது போனா நிறைய இருக்கும். அது பிலாசபிஸ் இதுல. சோ மோக்ஷா, அந்த லிபரேஷன் அதான். அடுத்தது இஸ்லாமிக் எஜுகேஷன் சிஸ்டம் 7th செஞ்சுரி இதுல ஸ்டார்ட் ஆகுது. ப்ராஃபட் முகமது. ஓகேவா? இவர் இதுல ஃபோக்கஸ் பண்றார் ரிலீஜியஸ் அண்ட் வேர்ல்ட்லி எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இதுல மெமரைஸ் த என்டையர் குரான். அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஹஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல மக்தாப்னு சொல்றது பிரைமரி ஸ்கூல்ஸ்ல பசங்க ரீடிங், ரைட்டிங் அண்ட் குரானிக் ரெசிடேஷன் படிக்கிறது. மத்ராசாங்கிறது ஹையர் எஜுகேஷன். இதுவும் ஒரு தடவை நெட்ல கேட்டிருந்தாங்க. மக்தாபுங்கிறது பிரைமரி ஸ்கூல், மத்ராசா ஹையர் எஜுகேஷன். இது கொஞ்சம் படிச்சுக்கணும். அடுத்தது ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ். ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நாலந்தா, தக்ஷஷீலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலந்தா வந்து 427 சிஇல இருந்து 1197 சிஇ. ஓகேவா? இப்ப பிரசன்ட் டே பீகார் இந்தியால இருக்கு. இது வாஸ் லைப்ரரி எங்க இருக்குன்னா தர்மகஞ்சால இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த லைப்ரரி பேர் கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ரத்னசாகரா, ரத்னதாதி, சி ஆஃப் ஜுவல்ஸ்ன்னு சொல்றது. அதுக்கப்புறம் ரத்ன ரஞ்சகா. இது ஃபேமஸ் ஸ்காலர்ஸ் யாருன்னா ஜுவான்சாங், ஆரியபட்டா. இது யாரால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டதுன்னா பக்தியார் கில்ஜி 12th செஞ்சுரியில. அதே மாதிரி இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் எப்போ சொன்னாங்கன்னா 2016ல சொன்னாங்க. அடுத்தது தக்ஷஷீலா. இது 5th செஞ்சுரி சிஇ. இப்போ பிரசன்ட் டே இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிறது. இதுதான் முதல்ல ஓல்டஸ்ட் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டினா அது தக்ஷஷீலா தான். ஓகேவா? இவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, வேதாஸ், மெடிசன், ஓகே, இதெல்லாம் மிலிட்டரி சயின்ஸ், லா, பாலிடிக்ஸ், அஸ்ட்ரானமி. இவங்களோட ஃபேமஸ் ஸ்காலர்ஸ் வந்து பாணினி, அப்புறம் சாணக்யா, இவர் ஆத்தர் ஆஃப் அர்த்தசாஸ்திரா, சாரகா ஃபாதர் ஆஃப் மெடிசன். இவங்க எல்லாம் தக்ஷஷீலால படிச்சவங்க. அப்புறம் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் எது 1980ல சொன்னாங்க இத. அடுத்தது லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர் என்னெல்லாம் இங்க சான்ஸ்கிரிட் அண்ட் பிரகிருத் லாங்குவேஜ்ல சொல்லி கொடுக்கறது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சர்வ்ட் அஸ் அ மேஜர் சென்டர்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் பிரமாடிக்கல் லேர்னிங். ஓகேவா? இது ஃபுல்லா தக்ஷஷீலால 60 கோர்சஸ் மொத்தம் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தது. இது ஃபேமஸ் ஸ்காலர்ஸ் அதே வந்து பாணினி, சாணக்யா, சாரக். ஓகேவா? அடுத்தது அதர் நோட்டபிள் யூனிவர்சிட்டிஸ் விக்ரம்ஷீலா. ஓகேவா? இது தர்மபாலா, இது பீகார்ல இருக்கு. இவங்களும் புத்திஸ்ட் பிலாசபி, தாந்திரிக் பிராக்டிஸ், கிராமர், இதுக்கெல்லாம் ஆஸ்ட்ரானமி அண்ட் மெடிசன் இதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. மெயினா நாலந்தா, தக்ஷஷீலா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வல்லபி, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க பேரு. குஜராத்ல இருக்கு. இது ஜெயின் டெக்ஸ்ட் அண்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஜெகதாலா, இது பெங்கால்ல இருக்கு. புத்திஸ்ட் பிலாசபி அண்ட் லாஜிக். அடுத்தது மித்தில், இது பீகார்ல இருக்கு. இந்து பிலாசபி, கிராமர் அண்ட் ஆர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓதந்த்புரி, இது 8th செஞ்சுரி புத்திஸ்ட் பிலாசபி அண்ட் தாந்திரிக் ஸ்டடீஸ். கடைசியா உஜ்ஜைன், மேஜர் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ஹப் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. அஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக்ஸ், புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எது வேணா கேட்பாங்க. நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறது எஜுகேஷன் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ். ப்ரீ இண்டிபெண்டன்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நமக்கு. எது வேணா கேட்பாங்க. ஓகேவா? சார்ட்டர் ஆக்ட்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 1813ல. ஓகேவா? இவங்க வந்து அப்பயே 1 lakh ஆனுவலா வந்து அவங்க அலோகேட் பண்ணாங்க எஜுகேஷனுக்கு. லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட்ஸ் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுது. இதே சார்ட்டர் ஆக்ட் 1817லயும் வந்துச்சு. இவங்க இந்து காலேஜ், இப்ப பிரசிடென்சி யூனிவர்சிட்டி சொல்றோம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க. நெக்ஸ்ட் எல்ஃபன் ஸ்டோன் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு 1823ல. இது டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர், ஸ்கூல் சூப்பர்வைசர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும்னு. அப்புறம் மெக்காலே மினிட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1835ல. தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அவர் சொல்றாரு இங்கிலீஷ் as the மீடியம் ஆஃப் எஜுகேஷன் சொல்றாரு. ஓகே. அதே மாதிரி வெஸ்டர்ன் லிட்ரேச்சருக்கு ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றது. அப்புறம் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். ஃபர்ஸ்ட் இந்த எலைட் குரூப் இருப்பாங்க, அவங்க வந்து இவங்களுக்கும் அந்த நார்மல் பீப்புளுக்கும் இவங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும், அது சொல்றாங்க அவங்க. அதான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. அடுத்தது உட்ஸ் டிஸ்பேட்ச் 1854ல. இது சர் சார்லஸ் வுட். இதுதான் நம்ம மாக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லுவோம். ஒரு பெரிய ஒரு சேஞ்சே ஏற்படுத்துச்சு. ஓகே. எம்பசைஸ்டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் பண்ணது. அடுத்தது இதுல இவங்க சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரி செகண்டரி எஜுகேஷன்
வெர்னாகுலர் லாங்குவேஜ் வழக்கு மொழின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஏரியா நம்ம இடத்துல அந்த மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஹையர் லெவல் இங்கிலீஷ்லாம் ஹையர் லெவல்ல படிக்கணும். அப்புறம் ஃபீமேல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ட்ரைபல் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்குலாம் பிரைமரி எஜுகேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் நமக்கு யூனிவர்சிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். இந்த கல்கட்டா யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் 1857ல வந்துச்சு. ஸோ பாம்பே மெட்ராஸ் எல்லாம் 1857. ஃபர்ஸ்ட் வந்தது கல்கட்டா. ஓகேவா? இந்த லண்டன் மாதிரியே பண்ணுவாங்க. அத மாடல்டு ஆஃப்டர் த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். ஓகேவா? அடுத்தது அன்டர் கமிஷன் 1882ல சர் வில்லியம் அன்டர் அவர். இது இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் கூட சொல்லுவோம் நம்ம. இவங்களும் இதே தான். ரூரல் அண்ட் பிரைமரி, வெர்னாகுலர் லாங்குவேஜ், ஃபீமேல் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் 1902 சர் தாமஸ் ரிலை. அவரோட தலைமையில வருது. லார்ட் கர்சன் அவர் தான் இதை பாத்துக்கிறது. ஓகேவா? இது யூனிவர்சிட்டிஸோட இதுக்காக கொண்டு வர்றது. இவங்க தான் இதுல செனேட், சிண்டிகேட் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில சில இது ரேங்கிங் இருக்கும். அதுல ஒர்க் பண்றவங்கல்ல அதுல அது மாதிரி சொல்றது இது. அடுத்து ரிஃபார்ம்ஸ் இன் கரிக்குலம், அப்புறம் சூப்பர்வைசர், ஓகே, சூப்பர்விஷன் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இதெல்லாம் கொண்டு வர்றது. இது இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்துச்சு இதுல 1904ல. நெக்ஸ்ட் வர்றது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் 1906ல வருது. இது ஃபவுண்டட் பை சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்த பெங்கால் பார்ட்டிஷன் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ், சாரி தமிழ்னு சொல்ல முடியாது, ஃபுல்லா நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொண்டு வந்தது. இண்டிஜினியஸ் எஜுகேஷன் சொல்றது. ஓகேவா? இது எப்படின்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் பெங்கால் 1906. ஓகே, அவங்க கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்தது கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன் 1917ல சாட்லர் கமிஷன் சொல்றோம். மைக்கேல் சாட்லர் வராரு. இவர் ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் இருக்கணும், டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் இருக்கணும், ஃபிளெக்சிபிள் கரிக்குலம் இருக்கணும்னு கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் அர்டாக் கமிட்டி 1929ல வராரு. சர் பிலிப் அர்டாக் இவர் என்ன சொல்றாரு, எஜுகேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் தேவைப்படும். இவங்க அதுக்காக வந்ததுதான், எப்படி நடந்துட்டு இருக்கு ரிவ்யூ பண்ண வந்தது. ஓகேவா? சோ இதெல்லாம் கொண்டு வராங்க. அடுத்தது அபாட் வுட் ரிப்போர்ட் 1937. இவங்களும் இஷ்யூஸ் இன் இந்தியன் எஜுகேஷன் பாக்குறாங்க. கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணணும், ஒகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்புறம் சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் மாடர்ன் டீச்சிங் மெத்தட் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் 1937. இது ப்ரப்போஸ்டு பை மகாத்மா காந்தி. இது ஒரு சேர்மன் யாருன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன், ஆல்சோ நோன் அஸ் நாய் சலீம்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா கிராஃப்ட் பேஸ்டு எஜுகேஷன், கொஞ்சம் படிக்கிற படிப்பு அவங்களுக்கு வெளியிலயும் யூஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கொண்டு வரணும், எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும் அதுவும் சொல்றாங்க. எய்ம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், மதர் டங் இருக்கணும், கிராஃப்ட் பேஸ்டு லேர்னிங் இருக்கணும், நான் ஃபார்மல் கம்யூனிட்டி பேஸ்டு எஜுகேஷன் இருக்கணும் ரூரல் ஏரியாஸ்ல, பர்டிகுலர்லி இன் ரூரல் ஏரியாஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சர்ஜன்ட் ரிப்போர்ட் 1944ல வருது. இது சர் ஜான் சர்ஜன் பண்ற இது போஸ்ட் வார் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எப்படி இருக்கு, என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு, அதை சுத்தி அது ரிலேட்டடா நெக்ஸ்ட் எதனா சேஞ்ச் பண்ணுமா எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வராங்க. இவங்க எதை ரெக்கமெண்ட் பண்றாங்க, பிராக்டிக்கலா இருக்கணும், ஒகேஷனல் இருக்கணும், ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீ இண்டிபெண்டன்ட். இப்போ போஸ்ட் இண்டிபெண்டன்ட்ல என்னெல்லாம் பண்ணாங்க, ஓகேவா? இந்த கமிட்டிஸ் என்ன வந்துச்சு, கமிஷன்ஸ் என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் வந்துச்சு 1948 to 49. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையில வந்துச்சு. இது யூனிவர்சிட்டிஸை கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக வந்துச்சு. ஓகேவா? இவங்களோட இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான். 3-year டிகிரி கொண்டு வரணும், ரிசர்ச்ல பண்ணணும், செட்டப் ரூரல் யூனிவர்சிட்டிஸ் டு மீட் லோக்கல் நீட்ஸ், இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் வந்தது செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1950 to 52 to 53 வருது. ஓகேவா? இது யார் தலைமையில, லக்ஷ்மண சுவாமி முதலியார் இவர் தலைமையில வருது. செகண்டரி எஜுகேஷன் அந்த கிளாஸஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். செகண்டரி எஜுகேஷன் என்னது 11 to 17 இயர்ஸ் இருக்கு, அந்த அந்த கிளாஸஸ்க்கெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். மல்டி பர்பஸ் ஸ்கூல்ஸ் கொண்டு வரணும், எல்லாமே இருக்கணும் மல்டி பர்பஸ் ஸ்கூல்ஸ்லாம். ஓகேவா? கொஞ்சம் வொகேஷனல் எஜுகேஷன்லாம் கொஞ்சம் கலந்து இருக்கணும், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. காமன் கரிக்குலம் வந்து கிளாஸ் 10 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இதுவும் சொல்றாரு. அடுத்தது சர் KL ஸ்ரீமலி கமிட்டின்னு சொல்றது 1954ல வருது. இவங்க கமிட்டி என்ன சொல்றது, மெயினா ஃபண்டிங் பத்தி வந்ததுதான் இது. ஓகே, ஃபினான்சிங் பத்தி. இவங்க ஃபண்டிங் அந்த ரூரல் எஜுகேஷன் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க இவங்க. எம்பசைஸ் ஆன் ரூரல் எஜுகேஷன் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் இதுவும் பண்றது. அடுத்தது துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி 1958ல வருது. இது நேஷனல் கமிட்டி ஆன் விமென்ஸ் எஜுகேஷன் சொல்லலாம். இவங்க வந்து விமன் எஜுகேஷன், த கேர்ள் அண்ட் விமன் எல்லா அவங்களுக்குலாம் வந்து
கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மதர்ஸ் எஜுகேஷன் டு என்ஹான்ஸ் சைல்ட் அப்ரிங்கிங், இந்த மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்க. அடுத்தது அன்சா மேத்தா கமிட்டி 1962ல வருது. இவங்களும் விமன் எஜுகேஷனுக்கு தான். ஓகே, விமன் எஜுகேஷன், அப்புறம் அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ், டீச்சர் ட்ரைனிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹோம் சயின்ஸ் வொகேஷனல் எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அடுத்தது கோத்தாரி கமிஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1964 to 66 வருது. ஃபர்ஸ்ட் வந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, செகண்டரி எஜுகேஷன் செகண்டரி. பட் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் எல்லாத்தையுமே ஸ்கூல், ஹையர் எஜுகேஷன், யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே இது என்னெல்லாம் இருக்கு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு அவங்க பண்றது. இது தௌலத் சிங் கோத்தாரி, அவர் தலைமையில வருது. இவர் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அட் ஆல் லெவல்ஸ். ஓகேவா? காமன் ஸ்கூல் சிஸ்டம், இதுவும் அதே தான். எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலிட்டி இருக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எஜுகேஷன், ப்ரமோட் அடல்ட் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், இது எல்லாமே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இந்த 10+2+3 இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் 10 ஸ்டாண்டர்ட், அதுக்கு 11th 12th, அப்புறம் காலேஜ் 3 years, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெக்கமெண்ட் பண்றதும் இவர் தான். அடுத்தது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், என்பிஇ 1968. இது வரைக்கும் நமக்கு 3 NEP நடந்திருக்கு. 1968, 1986, அதுக்கப்புறம் 2020. ஓகேவா? இது 3 நடந்திருக்கு இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்தது 1968. இது பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தலைமையில நடக்கிறது. ஓகேவா? இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? 3 லாங்குவேஜ் ஃபார்முலா சொல்றாங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும். அப்புறம் எஜுகேஷன் மார்ஜினைஸ்டு குரூப் கொடுக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷன், அப்புறம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 14 years வரைக்கும் கொடுக்கணும். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் பண்ணணும். மாடுலர் ஃபிளெக்சிபிள் எக்ஸாம்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டி NCTE, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் சொல்லுவோம். இது 1975 அட்வைசரி பாடியா வருது, டாக்டர் கே அசிஸ் தலைமையில. அதுக்கப்புறம் இது ஸ்டாட்யூட்டரி பாடியா அது வரும் NCTE. ஓகேவா? ஸ்டாண்டர்டைஸ்டு டீச்சர் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு வரும். ஓகே. அடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி 1977ல வருது. இவங்க ஃபோக்கஸ்ட் ஆன் த 10-year ஸ்கூல் சிஸ்டம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த SUPW பத்தி அவங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அடுத்தது நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ் 1983 to 85ல சேர்டு பை டிபி சட்டோபாத்யாயா. இது சட்டோபாத்யாயா கமிட்டின்னு கூட சொல்லுவாங்க இதை. இவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணது டீச்சர் ட்ரைனிங், அந்த எத்திக்ஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ், ஃபேர் ரெக்ரூட்மெண்ட் இருக்கணும், பெட்டர் பே இருக்கணும், மாடர்ன் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் ஃபார் டீச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டாவது. ஓகேவா? 1968, இது 1986 ராஜீவ் காந்தி தலைமையில வருது. இவங்க ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம்ஸ் பண்றாங்க. நான் ஃபார்மல் எஜுகேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றது. நான் ஃபார்மல்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறதெல்லாம் நான் ஃபார்மல். அப்புறம் டெக்னாலஜி யூஸ் கொண்டு வராங்க, ஒகேஷனல் எஜுகேஷன் கொண்டு வராங்க. ஆப்ரேஷனல் பிளாக் போர்ட்னா என்னன்னா, அந்த பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு தேவையான அந்த ரிசோர்சஸ் கொடுக்கறது, ஒரு நார்மல் தேவை இல்ல அதெல்லாம் கொடுக்கறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணி கொடுக்கறது. நவோதயா வித்யாலயாஸ், அந்த ரூரல் டேலண்ட் குழந்தைங்களுக்கு கொண்டு வர அந்த நவோதயா வித்யாலயாஸை கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி, இது இவங்களை ரிவ்யூ பண்றதுக்காக வர்றது. 1986ல வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்காக வந்தது ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி. ஸ்ரீ ஜனார்தன ரெட்டி கமிட்டியும் இவங்களை ரிவ்யூ பண்ண வந்ததுதான். ஓகேவா? இதை ரிவ்யூ பண்ண வந்தது 1986 ரிவ்யூ பண்ண வந்தது. இதை நம்ம ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992 சொல்லுவோம் நம்ம. இவங்களும் அதே தான் சொல்றாங்க. யூனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நவோதயா வித்யாலயா, ஒகேஷனல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்தது ப்ரொஃபசர் யஷ்பால் கமிட்டி 1993ல வருது. இது ஸ்கூல் எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. லேர்னிங் வித்தவுட் பர்டன். ஓகேவா? இந்த வேர்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். யஷ்பால் கமிட்டி 1993ல. அடுத்தது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் வருது, 2005ல வருது. இது NCERT பண்றது. இது NCERT பண்றது NCFல எதுக்குன்னா மெயினா லேர்னர் சென்டர்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றோம், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்ல பண்றோம். ஓகேவா? அடுத்தது சாம் பிட்ரோடா கமிட்டி 2005ல வரும். இது நேஷனல் நாலேஜ் கமிஷன் சொல்லுவோம். ஓகேவா? இது லைப்ரரி, கவர்னன்ஸ், இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றது. நெக்ஸ்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009ல வருது. இது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 25% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல. அப்புறம் ஷர்மா கமிட்டி வருது 2009ல. இவங்க சயின்டிபிக் ரிசர்ச் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்றதுக்கு வர்றது. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ரிப்போர்ட் 2012ல வருது. இவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணது இந்த டீச்சர் எஜுகேஷன். இத டைட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, விஷன் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா, குவாலிட்டி அண்ட் ரெகுலேட்டரி பெர்ஸ்பெக்டிவ் சொல்றது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிஎட்லாம் 2 years மாறுது. 2015ல இருந்து பிஎட்லாம் 2 years மாறிடுச்சு, இவங்களோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான். அதே மாதிரி ப்ரப்போஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேஷனல் லெவல் அகடமிக் பாடி ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க.
டீச்சர் எஜுகேஷனுக்காக மட்டுமே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாலிசி அண்ட் ரிசர்ச் அண்ட் டீச்சர் எஜுகேஷன் இதெல்லாம் இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்தது. அதே மாதிரி சர்வே அண்ட் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றது இவங்க தான். நெக்ஸ்ட் சுப்பிரமணியம் கமிட்டி 2015ல வருது. இது ஃபுல்லா எஜுகேஷன் சர்வீஸ் பத்தி, ஆல் இந்தியா எஜுகேஷன் சர்வீஸ் ஃபார் பெட்டர் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒன்று ஓப்பன் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்றது. அதே மாதிரி ஏர்லி சைல்ட்ஹுட் கேரை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த 0 to 6 இயர்ஸ் தான் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் சொல்லுவோம், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் சொல்றாங்க. அப்புறம் இவங்க வந்து ப்ரப்போஸ்டு மர்ஜிங் அந்த நாக் என்பிஏ எல்லாம் மர்ஜ் பண்ணிட்டு சிங்கிள் நேஷனல் அக்ரிடேஷன் போர்டா நம்ம பண்ணணும்னு சொல்றது இவங்க சுப்பிரமணியம் கமிட்டி. அதுக்கப்புறம் டாக்டர் HR நாகேந்திரா கமிட்டி 2017ல யோகா எஜுகேஷன்ல யூனிவர்சிட்டிஸ்ல கொண்டு வரணும்னு ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கடைசியா நமக்கு வந்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் அவர் தலைமையில வந்தது. இதுல மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஹோலிஸ்டிக்னா குழந்தைங்க அகடமிக் மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே டெவலப் ஆகுது. ஓகே, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் தான் ஹோலிஸ்டிக் சொல்லுவோம். ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கணும் கரிக்குலம். இது இல்லையா இன்னொன்னு எடுக்க முடியும், அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ கிரெடிட் சிஸ்டம் எவ்வளவு வந்துருச்சு, அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். மல்டி டிசிப்ளினரி, நான் இப்போ ஹிஸ்டரி படிச்சுட்டு ஹிஸ்டரி படிக்கிறோம், சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம். அந்த மாதிரி மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சுக்கு இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இன் இந்தியான்னு இருக்கு. இந்த எஜுகேஷன் நம்மளது எதுல இருக்குன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஸ்டேட்டும் சென்ட்ரல் ரெண்டு பேருமே அது நம்ம எதனா ஒரு முடிவு எடுக்கணும்னா எடுக்க முடியும். அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்றோம். மெயினா நம்ம பாலிசி மேக்கிங் யார் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்றது. ஓகேவா? எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டரி பாடிஸ் அது ரெகுலேட் பண்றது யாரு? UGC, AICT, CSIR, ICAR, ICMMR, ICSSR இதெல்லாம் நம்ம படிப்போம். இப்போ அக்ரிடேஷன் பாடிஸ்னா அக்ரிடேஷன் அந்தந்த யூனிவர்சிட்டிஸுக்கு அவங்க கொடுக்குறாங்கல்ல, ஒரு கிரேட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்கலாம் நாக் என்பிஏ அதெல்லாம் இவங்க பாத்துக்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன் நம்ம இப்ப மெயினா ஹையர் எஜுகேஷன் மட்டும் தான் இப்ப பாக்குறோம். நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். மினிஸ்டர் ஃபார்மர்லி த மினிஸ்ட்ரி ஆஃப் நம்ம முதல்ல வந்து இந்த MOE வந்து முதல்ல MHRDன்னு இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து MOEன்னு சொல்றோம். இவங்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்முலேட்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் எஜுகேஷன் பாலிசிஸ். ஓகேவா? மத்தது எல்லாமே நெக்ஸ்ட் கீ ரெகுலேட்டரி அண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். ஓகேவா? இந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்னா யூனிவர்சிட்டியில ஒரு அந்த பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி வருதுன்னா அது ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்றது. ஓகே, ரெகுலேட்டரி பாடி இருக்கிற பாடி கரெக்டா ரெகுலேட் பண்றவங்க இவங்க எல்லாத்தையும். ஓகேவா? சோ UGC எப்ப வந்துச்சு? 1956ல வருது. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ரெகுலேட்ஸ் அண்ட் கோஆர்டினேட் யூனிவர்சிட்டி பண்ணுவாங்க. ஹையர் எஜுகேஷன் பார்த்துப்பாங்க. அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். ஓகே. நெக்ஸ்ட் AICTE. இவங்க ஃபுல் நேம் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். 1945 இவங்க எப்ப ஸ்டாட்யூட்டரி பாடினா 1987ல ஆச்சு. ஸ்டாட்யூட்டரி பாடினா பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் பாஸ் ஆயிட்டு வர்றது. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும். எதனா ஒண்ணு முடிவு எடுக்க கொள்ளாத ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே. ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷனை பார்த்துக்கிறாங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் பார்த்துக்கிறாங்க. டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் மெயினா. நெக்ஸ்ட் CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இவங்க 1942ல வருது. சயின்டிஃபிக் ரிசர்ச்ல கான்சென்ட்ரேட் பண்றது. அப்புறம் NCTE 1995ல வருது. இது 1995ல தான் ஸ்டாட்யூட்டரி பாடியா மாறுது. ஓகேவா? அதுல இருந்து தான் இதுக்கு ரெகக்னிஷன் கிடைக்குது NCTE. அதுக்கு முன்னாடி வந்து 1973 அட்வைசரி பாடியா இருக்கும் அவ்வளவு. சோ இவங்க டீச்சர் எஜுகேஷனை பாக்குறது, ஸ்டாண்டர்ட் அண்ட் நார்ம் செட் பண்றது, கரிக்குலம் பாத்துக்கிறது, ரிசர்ச் இன் பெடகாஜி மத்தது எல்லாமே இவங்க பாத்துக்கிறாங்க. அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இவங்க 1949ல வருது. மெடிக்கல் ரிசர்ச் ரிலேட்டடா எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறது. அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் 1969ல வருது. இந்த சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் இந்த கான்ஃபரன்ஸ் செமினார் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் பண்றது சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடா அது எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெகுலேட்டரி பாடிஸ். ஓகேவா? இது கண்டினியூஷன் தான். இதுல சில இது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸா இருக்கும், அது ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? இதுல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவங்க என்ன பண்றாங்க? இதேதான் NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் MCI இன் 2020ல மாறுச்சு. இவங்க மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க. அடுத்து டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேட் பண்றதுன்னா இதெல்லாம் ஒண்ணு சரியா இல்லையா, கரிக்குலம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெகுலேஷன் அதுல பண்ணிக்க முடியும். டென்டல் எஜுகேஷன் அதெல்லாம். நெக்ஸ்ட் ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவங்க ரெகுலேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் ரீஹபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் பாக்குறது. இது எப்போ ஸ்டாட்யூட்டரி பாடியா? 22nd June 1993ல. ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்சஸ்லாம் அப்ரூவல் பண்றது, இது எல்லாமே சர்டிபிகேட் பண்றது, இதெல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. பார் கவுன்சில்னாலே லா அட்வொகேட்ஸ் ஆக்ட் மூலியமா 1961ல வருது. லீகல் எஜுகேஷன்ல சரி பாத்துக்கிறது. லா காலேஜஸ் ரெகக்னிஷன் கொடுக்கறது அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ICAR. ஓகே, இது ஜூலை 1929ல வருது.
autonomous organization under DARE னு சொல்லுவோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன், இதுதான் நேஷனல் ஏபெக்ஸ் பாடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன். அப்புறம் நேஷனல் கவுன்சில் ஃபார் ரூரல் இன்ஸ்டியூட் ஹைதராபாத்ல இருக்கு, இது ரூரல் எஜுகேஷன் கிராஃப்ட் எஜுகேஷன் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்டு 1988ல வருது. ஓகே, இது R&D ஆர்கனைசேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்புறம் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர், இது 1972. இந்தியன் நர்சிங் கவுன்சில் 1947ல வருது. நெக்ஸ்ட் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 1962ல வருது. இது பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் MOE. இது இவங்களோட மெயின் ரோல் என்னன்னா ப்ரமோட் அண்ட் ஸ்ட்ரென்தன் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. மற்ற எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, இந்த பாலிசி ரிசர்ச் ஆன் கவர்னன்ஸ், ஃபினான்சிங், கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன், கேப்னு சொல்றோம். இது 1935ல ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா நடுவில் 1920ல வரும், 22ல போயிடும், திருப்பி 1935ல வரும். ஸோ த அட்வைசரி பாடி ஃபார் த இந்தியன் கவர்மெண்ட் ஃபார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் என்சிஆர்டி ஃபுல்லா 1961, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1961ல வருது குவாலிட்டி எஜுகேஷன், நேஷனல் கரிக்குலம். இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் மெயினா இவங்க கான்சென்ட்ரேட் பண்றது ஃபுல்லா ஸ்கூல்ஸ். SCRT, ஸ்டேட் லெவல் அகாடமிக் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களும் அந்த டெக்ஸ்ட் புக், ஸ்டேட் கரிக்குலம், டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் CBSE செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரி எஜுகேஷன் பார்த்துக்கிறது, ஸ்கூல் அஃபிலியேஷன் கொடுக்கறது, போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, அதெல்லாம். நெக்ஸ்ட் டைரக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், அந்த டயட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாத்துக்கிறது இல்லையா. அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் 1989 பை MOE ஸ்டார்ட் பண்றவங்க ஒகேஷனல் அகாடமிக் கோர்சஸ பாத்துக்கிறது. ஓகே. Next, elementary level courses offered through open basic education. Next, constitutional and non-constitutional bodies. The constitutional bodies are institutions created by the constitution. That's article the constitution to uphold its provisions and ensure governance. That's constitution. This is Election Commission of India, UPSC, Union Public Service Commission, Finance Commission, Comptroller and Auditor General, CAG, Securities and Exchange Board of India, National Human Rights Commission. These are all constitutional bodies. Okay, but non-constitutional bodies are created by acts of parliament or executive order. நமக்கு தேவை நம்ம சரியா பண்ணணும்னு நம்ம பண்றது இதெல்லாம். இது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும்னு சொல்லுவோம், பட் இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும், ஆர்டிகல்ஸ்ல இருக்கும், அதுல இருந்து மூலியமா வர்றது. ஓகேவா. இதுல வர்றது நித்தி ஆயோக், ஃபார்மர்லி பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு, அது 2015க்கு மேல நித்தி ஆயோக் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் விமென், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அந்த மாதிரி. இப்ப அக்ரிடேஷன் பாடிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கொடுக்குது. இப்ப யூனிவர்சிட்டிஸுக்கு கிரேட் கொடுக்குறவங்க 1994ல ஸ்டார்ட் ஆச்சு NAC. ஓகே, இது என்னெல்லாம் அவங்க பார்ப்பாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு, கண்டினியூஸா குவாலிட்டி இருக்கு, அதெல்லாம் பாக்குறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, UGCல ரெகக்னைஸ் பண்ணிருக்கணும், மஸ்ட் ஹேவ் பீன் ரன்னிங் ஃபார் அட்லீஸ்ட் 6 இயர்ஸ், 2 பேட்ச் இதுல பாஸ் ஆயிருக்கும். இது மெயின். அடுத்து இதுல என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா, கரிக்குலம் எப்படி இருக்கு, டீச்சிங் அண்ட் லேர்னிங் எப்படி, ரிசர்ச் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, ஸ்டூடெண்டோட சப்போர்ட், அந்த ஸ்காலர்ஷிப் பிளேஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா, கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, வேல்யூ எப்படி இருக்கு, எத்திக்ஸ்ல கரெக்டா இருக்கு அவங்க பண்றது, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க யூனிவர்சிட்டிக்கு கிரேட் கொடுப்பாங்க NACல இருந்து. சோ இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. 3.51ல இருந்து 4 வந்தா A++ கிரேட், 3.26 3.5 A+ கிரேட், அந்த மாதிரி கிரேட் கொடுப்பாங்க. ஓகேவா. இதுல NAC 2024 சில கைட்லைன்ஸ் வந்துச்சு. பைனரி அக்ரிடேஷன் ஒன்னு சொல்லியிருக்காங்க, accredited not accredited, அது மாதிரி 2. நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பேஸ்டு கிரேடட் அக்ரிடேஷன் MBGA, இதுல புதுசா வந்தது. ஹையர் எஜுகேஷன் ரேட்டட் ஆன் ஸ்கேல் 1 to 5ல குவாலிட்டி மெச்சூரிட்டி அதுல கொடுப்போன்னு. நெக்ஸ்ட் கோர் எவாலுவேஷன் கிரைட்டீரியா, ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங் குவாலிட்டி, ரிசர்ச், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து கொடுக்கறது. அப்புறம் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டலா சப்மிட் பண்ணணும். அப்புறம் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் இருக்கணும், பசங்களுக்கு வெளியே போனாலும் அது யூஸ் ஆகணும், அந்த லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி அந்த பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் நேஷன் ஒன் டேட்டா பிளாட்ஃபார்ம்னு ஒன்று கொண்டு வர்றது, சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்பரன்சி. இதெல்லாம் NAC இப்போ 2024ல சில சேஞ்சஸ். அடுத்தது NBA 1994ல வந்தது, அக்ரிடேஷன் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ஸ்க்காக வந்தது. இது அக்ரிடேஷன் பிகின்ஸ் வித் செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் சப்மிட்டட் பை த இன்ஸ்டிடியூஷன், NBA மட்டும். ஓகேவா. இவாலுவேட்டிங் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபார்மசி ப்ரோக்ராம்ஸ்லாம் பாத்துக்கிறாங்க. என்கரேஜிங் குளோபல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா.
அவங்களே செல்ஃப் அசஸ்மென்ட் ரிப்போர்ட் பண்றது அதுல இருக்கும். அடுத்தது ஹையர் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் ப்ரோகிராம்ஸ்ன்னு இருக்கு. அதுல ஓரியண்டல் லேர்னிங் ப்ரோகிராம்ஸ் இது ஃபுல்லா ஈஸ்டர்ன் கல்ச்சர் ரிலேட்டட் ப்ரோகிராம்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஓரியண்டல் லேர்னிங் சொல்லுவோம். இதுல என்னெல்லாம் இருக்கும்னா மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டடி, ஏசியன் ஸ்டடி, சான்ஸ்கிரிட், அரபிக், பாலி, பெர்ஷியன் அதெல்லாம். சினாலஜின்னு சொல்றது என்னன்னா அகடமிக் ஸ்டடி ஆஃப் சைனீஸ் லாங்குவேஜ். இண்டாலஜின்னு சொல்றதுன்னா இந்தியன் நம்மளோட ஹிஸ்டரி கல்ச்சரை படிக்கிறது இண்டாலஜின்னு சொல்லுவோம். இந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றதுல ஓரியண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் சொல்றோம். அடுத்தது கன்வென்ஷனல் ப்ரோக்ராம்ங்கிறது ட்ரெடிஷனல் அகடமிக் கோர்சஸ். ஓகேவா? இந்த ட்ரெடிஷனலா இப்ப கிளாஸ் ரூம் பேஸ்டு லேர்னிங், ஃபிக்ஸட் கரிக்குலம் இருக்கிறது, இவங்கெல்லாம் இதெல்லாம் கன்வென்ஷனல் சொல்லுவோம். நான் கன்வென்ஷனலா இப்ப ஃபிளெக்சிபிளா படிக்கிறது, மூக் கோர்சஸ்ல படிக்கிறது, நம்ம பேஸ்ல நம்மளே படிக்கிறது, இது எல்லாமே ஸ்கில் டெவலப்மெண்ட் படிக்கிறதெல்லாம் நான் கன்வென்ஷனல் போகுது. ஆன்லைன் அண்ட் பார்ட் டைம் லேர்னிங், ப்ராக்டிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரி லெவல் இதெல்லாம் வந்து நான் கன்வென்ஷனல். ஓகேவா? அதான் ஒகேஷனல், மூக்ல படிக்கிறது, ஆன்லைன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்தது ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன். நார்மலா ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்னா என்னது? ப்ரிப்பேர்ஸ் இண்டிவிஜுவல் ஃபார் ஸ்பெசிஃபிக் கெரியருக்கு உருவாக்குறது. டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ன பண்ணும்? ப்ரொவைட்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வளர்த்து விடும். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் எக்யூப் லேர்னர்ஸ் வித் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை கொடுக்கும். ஓகேவா? இது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். இதுல இப்ப வேல்யூ எஜுகேஷனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்குறோம் இல்லையா? நேஷனல் வேல்யூ, சோஷியல் வேல்யூ, ப்ரொஃபஷனல் வேல்யூ, ரிலீஜியஸ் வேல்யூ இதெல்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் என்வாயன்மெண்டல் எஜுகேஷனும் இப்போ ஹையர் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரைஸ் அவேர்னஸ் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பத்தி தெரியணும். அதான் இஇஎஸ்டி, என்வாயன்மெண்டல் எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தெரியணும்னு சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம NEP 2020 பத்தி இப்போ ஃபுல்லா பார்த்துருவோம். NEP 2020 மெயினா ஃபோக்கஸ் பண்ணது அக்சஸ், ஈக்விட்டி, இன்க்ளூஷன். இவங்களோட கீ ஹைலைட்ஸ் என்னன்னா இவங்களோட என்ன ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க? 5+3+3+4 சொல்றாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா எல்கேஜி யூகேஜில இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அந்த ஏஜ்ல இருந்தே ஃபர்ஸ்ட் செகண்ட் வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்புறம் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் எயித் அப்புறம் 9th 10th 11th 12th 4. ஓகே, அந்த மாதிரி ஏர்லி சைல்ட்ஹுட், ஃபவுண்டேஷன், ப்ரிப்பரேட்டரி, மிடில் அண்ட் செகண்டரி ஸ்டேஜஸ். ஃபவுண்டேஷன் இந்த ப்ரிப்பரேட்டரியில தான் மிடிலும் இருக்கும். அப்புறம் செகண்டரி ஸ்டேஜஸ். ஓகேவா? மிடில் அண்ட் செகண்டரி ஸ்டேஜஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒண்ணா இருக்கு. 9th 10th 11th 12th இங்க கம்மா இருக்கும். அடுத்தது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் ECCE. ஓகேவா? 3 to 6 இயர்ஸ். அது மல்டி டிசிப்ளினரி. அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், மல்டி டிசிப்ளினரி இருக்கணும்னு சொல்றது. ஈக்விட்டி, இன்க்ளூஷன், டெக்னாலஜி நிறைய நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்றது. ஓகேவா? இதுல மெயின் மெரூன்றது சொல்லுவாங்க. மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வராங்க. ஓகேவா? அப்புறம் NRF, நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கொண்டு வராங்க. GERனா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% 2035க்குள்ள ஹையர் எஜுகேஷன்ல வரணும். பசங்க அந்த அளவுக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் நடக்கணும். 100% 2030க்குள்ள ப்ரீ ஸ்கூலுக்கு பண்ணணும்னு சொல்றாங்க. ப்ரீ ஸ்கூல் டு செகண்டரிக்கு. நெக்ஸ்ட் பராக்குன்னு ஒன்று சொல்றாங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஃபார் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இது ஒரு அசஸ்மெண்ட் பாடி டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட். அப்புறம் NETFங்கிறது அட்வைசரி பாடி. எதுக்குன்னா ப்ரமோட்டிங் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் எஜுகேஷன். அப்புறம் இந்த ஹையர் எஜுகேஷன் கமிஷன் HECA ஒரு இது நாலுமே ஒன்னா ஒரு அம்பரலா பாடி மாதிரி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. NHERC, NAC, HEGC, GEC. ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். NHERC நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில். இது நேஷனல் அக்ரிடேஷன் கவுன்சில். இது நேஷனல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில். இது ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொவைட்ஸ் ஹோலிஸ்டிக் மல்டி டிசிப்ளினரி கொடுக்குறோம். அப்புறம் இன்க்ரீசிங் எஜுகேஷன் ஃபண்டிங் 6% GDP ஏத்தணுங்கிறாங்க. 100% அடல்ட் லிட்ரஸி இருக்கணுங்கிறாங்க. ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட்லயும் அந்த அத்தாரிட்டிஸ் செட்டிங் அப் பண்ணணும். ஸ்டேட் ஸ்கூல்ஸ் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்ல பண்ணணும்னு சொல்றது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் நமக்கு ஒன்று இருக்கு. இல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எப்படி வரும்னா ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல வர்றது. அவங்களுக்கு ஹையர் டிகிரி ஆஃப் அகடமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அவங்களே பண்ண முடியும். ஓகேவா? ஃபண்டிங் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும். ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது, அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கிறது. அது அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டிங்லாம் வருது. ஓகேவா? அடுத்தது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட்டா அவங்களே பாத்துக்கிறது. ஓகேவா? கவர்மெண்ட்டுக்கு இல்ல. அப்புறமா ரிலே ஆன் டியூஷன் ஃபீஸ், டொனேஷன்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட் டீம் டு பி யூனிவர்சிட்டிங்கிறது நல்ல அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். அதுக்காக UGC உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்டேட்டஸ் அதுதான். அது டீம் டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்றோம். அவங்களுக்கு கோர்ஸ் டிசைன் பண்ண அட்மிஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டீம் டு பி யூனிவர்சிட்டிங்கிறது IISc பெங்களூர். இது கொஞ்சம் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கேன் ரிசீவ் கவர்மெண்ட் ஃபண்ட் பட் ஆல்சோ ரெவென்யூ த்ரூ ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு பெரிய இதுக்குள்ள
யூனிவர்சிட்டிக்குள்ள சின்ன சின்னது இருக்கும்ல அதுதான். தீஸ் இன்ஜ் அஃபிலியேட் வித் லார்ஜர் யூனிவர்சிட்டியோட இருக்கும். ஸோ ஜூன் 2024 வரைக்கும் 1200 யூனிவர்சிட்டிஸ் இது வரைக்கும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ஸ். என்ஐஆர்எஃப்னு சொல்றது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2015ல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? இது யூஜிஆர் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. with at least 3 graduated rankings apply to யாருக்கு ரேங்கிங் பண்ணுவோம் with at least 3 graduated batches வெளியே வந்திருக்கணும் ஃபுல் டைமா. அப்பதான் இந்த மாதிரி ரேங்கிங் கொடுப்பாங்க என்ஐஆர்எஃப். எதெல்லாம் பேராமீட்டர்ஸ்னா இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸ் பார்ப்பாங்க, ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ், அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி எப்படி இருக்கு, கிராஜுவேஷன் அவுட்கம் எப்படி இருக்கு, பெர்செப்ஷன் எப்படி இருக்கு, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சுதான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் QS வேர்ல்ட் ரேங்கிங். இவங்க அகடமிக் ரெப்யூட்டேஷன், எம்ப்ளாயர் ரெப்யூட்டேஷன், ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ, இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டூடெண்ட் ரேஷியோ, இதை வச்சு QS வேர்ல்ட் ரேங்கிங் வரும். நெக்ஸ்ட் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் த ரேங்கிங் சொல்லுவோம். இவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா டீச்சிங், ரிசர்ச், அந்த சைட்டேஷன் எப்படி இருக்கு, இன்டர்நேஷனல் டைவர்சிட்டி, இண்டஸ்ட்ரி அவுட்கம், இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி நாக்கு வந்து குவாலிட்டி அசஸ் பண்ணுதுன்னா என்ஐஆர்எஃப் என்ன பண்ணும், ஒரு காம்படிட்டிவ் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வரும், ரேங்க் கொடுக்கும். இந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இருக்குன்னு காட்டும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங். ஓகேவா? அடுத்தது யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னா செனேட்னு சொல்றது இவங்க ஒரு அகடமிக் டிசிஷன் மேக்கிங் பாடி. இந்த சிண்டிகேட்டுங்கிறது ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி. ஒரு யூனிவர்சிட்டி நடக்குதுன்னா டிசிஷன் மேக்கிங் விட செனேட். இந்த அப்ரூவ் கரிக்குலம், டிகிரி, அகடமிக் பாலிசிஸ் எல்லாம் பாத்துக்கிறவங்க, அப்ரூவ் பண்றவங்க. எக்ஸிகியூட்டிவ் பாடி என்ன பண்றாங்க, செனேட்டோட டிசிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகே, மேனேஜர்ஸ் யூனிவர்சிட்டி ஆபரேஷன்ஸ் இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அகடமிக் கவுன்சில் என்ன பண்றாங்க, ஓவர்சீஸ் அகடமிக் பாலிசிஸ், சிலபஸ் பாக்குறது, எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் அகடமிக் கவுன்சில் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சான்சலர், இவங்க அட்மினிஸ்ட்ரேட். சான்சலர்னு இவர் தான் செரிமோனியல் ஹெட் இல்லையா, கன்ஃபர்ட் டிகிரி கொடுக்கறது அதெல்லாம். நெக்ஸ்ட் வைஸ் சான்சலர் என்ன பண்ணி, இவர் எக்ஸிகியூட்டிவ் ஹெட். இது செரிமோனியல் ஹெட், இது எக்ஸிகியூட்டிவ் ஹெட். இவங்க மேனேஜர்ஸ் யூனிவர்சிட்டி அஃபேர்ஸ், அந்த பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது, இதெல்லாம் வைஸ் சான்சலர் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூட் அண்ட் எஜுகேஷன் இருக்கு. இதுல கான்ஸ்டிடியூஷன் டே நம்ம எதை சொல்றோம்னா 26th நவம்பர் தான் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் உருவாகுது. என்னெல்லாம் எதெல்லாம் வந்து பண்ணணும் நம்ம இல்லையா, அதெல்லாம் தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருக்கு. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, ஆர்டிகல்ஸ் என்ன, எதெல்லாம் இருக்கு, அது எல்லாமே இருக்கும். அது சாம்விதான் திவாஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம இட் மேக்ஸ் அடாப்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம கொண்டு வரும், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஓகேவா? இது எப்ப ஃபர்ஸ்ட் வருது, 26th ஜனவரி 1950. ஓகேவா? அதுக்கப்புறமா இவர் யாரு, டாக்டர் BR அம்பேத்கர், அவர் தான் பண்ணது. இது நம்மளோட பிரியாம்பிள். அதே மாதிரி கேட்பாங்க, சாவரன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இதான் பிரியாம்பிள் நம்மளது. சாவரனா இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். சோசியலிஸ்ட்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்கும். செக்யூலர், நோ ஸ்டேட் ரிலிஜியன், எல்லாருமே ஈக்குவல் சொல்றோம். டெமோக்ராட்டிக்கா இருக்கும், கவர்மெண்ட் பை த பீப்புள் இருக்கும். ரிப்பப்ளிக், அதே மாதிரி நம்ம தானே எலெக்ட் பண்றோம், எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க. அதே மாதிரி சில ஆர்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல முக்கியம் ஆர்டிகல் 21A, இது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். ஆர்டிகல் 29 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்ச்சுரல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? ஆர்டிகல் 30 வந்து ரைட் டு மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க பண்ணலாம் அதுக்கு. நெக்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆர்டிகல் 41 அதே மாதிரி ரைட் டு ஒர்க் எஜுகேஷன் இது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 45 என்ன பண்ணுது, இது ஒரு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப் டு ஏஜ் ஆஃப் 6 வரைக்கும் கொண்டு வரும். இதுல கொஞ்சம் இந்த ECC, அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆர்டிகல் 45ல. அடுத்தது ஆர்டிகல் 46 என்ன பண்ணுதுன்னா ப்ரொமோட்ஸ் எஜுகேஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இதே மாதிரி ஆர்டிகல் 51A இருக்கும். மேக்கிங் இட் ஏ ஃபண்டமெண்டல், அந்த பேரண்ட்ஸோ கார்டியன்ஸோ அந்த எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, இது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. நெக்ஸ்ட் யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி எஜுகேஷன் எங்க இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஆர்டிகல் 240 allowing both the union and state government to legislate on education matters. மத்த ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 15 of 3ங்கிறது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் இன்க்ளூடிங் எஜுகேஷன். 28ங்கிறது ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். 350Aங்கிறது டைரக்ட்ஸ் த ஸ்டேட் டு ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிரைமரி எஜுகேஷன் சைல்ட்ஸ் மதர் டங், அது 350A. 351ங்கிறது ப்ரமோஷன் ஆஃப் இந்தியை கொண்டு வர்றது. ஓகேவா? அட்லீஸ்ட் இந்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கிறது. அடுத்தது 5-year பிளான்ஸ். இது ஆரம்பிச்சது ஜவஹர்லால் நேரு. இது 5-year பிளான்ஸ் சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ்.
இது எப்பப்ப அந்த 5 வருஷம் என்ன பண்ணுவோம்னு ஒரு பிளான் பண்றது இல்லையா? இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1955ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2015ல மொத்தம் 12 நடந்துச்சு. அதுக்கப்புறமா நித்தி ஆயோக்ன்னு மாறிடுச்சு. ஓகேவா? நித்தி ஆயோக் இப்ப அந்த பிளானிங் கமிஷனா இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் என்ன பண்ணாங்க? 1951 to 56ல அக்ரிகல்ச்சர்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. செகண்ட் பிளான் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் எதனா ஒரு வேர்ட் இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன், பப்ளிக் செக்டார் growth. தேர்ட் பிளான் 1961-66 அக்ரிகல்ச்சரல் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கறது. ஃபோர்த் பிளான்ல அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி பார்க்கறாங்க. ஃபிஃப்த் பிளான்ல ஃபோக்கஸ்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், பாவர்ட்டி அலிவியேஷன். இப்போ சிக்ஸ்த் பிளான்ல எக்கனாமிக் அண்ட் லிபரலைசேஷன். செவன்த் பிளான்ல இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். அப்புறம் எயித்து பிளான் 1992-97 நடக்குது, இண்டஸ்ட்ரியல் மாடர்னைசேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். நைன்த் பிளான்ல ப்ரியாரிட்டைஸ்டு பாவர்ட்டி எலிமினேஷன், செல்ஃப் ரிலையன்ஸ். 10th பிளான்ல என்ன பண்றாங்க? ப்ரொமோட்டட் இன்க்ளூசிவ் growth அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பண்றாங்க. 11th பிளான்ல 2007-12ல நடக்குது, ரேபிட் growth எஜுகேஷன், சஸ்டைனபிலிட்டி. 12th பிளான்ல டார்கெட்டட் ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். பட் இதுக்கப்புறம் நித்தி ஆயோகா அது மாறிடுது. ஓகேவா? இப்ப அவங்க தான் டிசிஷன் மேக்கிங் பாடியா இருக்கிறது. அடுத்தது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் எஜுகேஷன். எதெல்லாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் எக்யூப், எஜுகேஷன் குவாலிட்டி அப்கிரேடேஷன் அண்ட் இன்க்ளூஷன் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸலன்ஸ், ஒரு குவாலிட்டி எஜுகேஷனுக்காக, எம்ப்ளாயபிலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன்ல. ஓகேவா? அடுத்தது டிஇக்யூஐபி, டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க, குவாலிட்டி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக. அடுத்தது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் சொல்றோம், எம்பவர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் பிகம் வேர்ல்ட் கிளாஸ் டீச்சிங், அந்த லெவல் கொண்டு போறதுக்கு ஆரம்பிச்சது ஒன்று. நெக்ஸ்ட் ராஷ்டிரிய உச்தார் சிக்ஷா அபியான். ஓகேவா? இது ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் இது. அடுத்தது நிஷ்தான் சொல்றோம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்கூல் எய்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் 2019ல லான்ச் பண்றோம். இது டீச்சர் அண்ட் ஸ்கூல் பிரின்சிபல்ஸ்க்கு டு இம்ப்ரூவ் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி. அடுத்தது சங்கல்ப்னு சொல்றோம், ஸ்கில்ஸ் அக்வசிஷன் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன். இது 2018ல ஸ்கில் டெவலப்மெண்ட்காக ஸ்டார்ட் பண்ணது. இதுல என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா, ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், என்கரேஜிங் ஆண்டர்பிரினர்ஷிப் த்ரூ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், இதெல்லாம் சங்கல்ப்ல இருக்கும். நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்ல என்ன பண்றாங்க? பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோ, பிஎம்ஆர்எஃப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. இது எலிஜிபிள், இதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் கொடுக்குற? ஐஐடி, ஐஏஎஸ்சி, பெங்களூர், இவங்க எல்லாம் கொடுக்கறது. ஓகேவா? குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச்காக. ஸோ அட்ராக்ட் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்ஸ், நிறைய ரிசர்ச் கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் நேஷனல் ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஷிப்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, என்ஆர்பி. இது 1949ல டு ஆனர் டிஸ்டிங்விஷ்ட் அகடமிக்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ். ஓகே, இந்த நாலேஜ் கிரியேஷன், டிசமினேஷன், ப்ரொமோட்ஸ் மென்டர்ஷிப் ஃபார், அவங்க வந்து கூட சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, அந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் மென்டர்ஷிப் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்பார்க், ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அகடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? இதுல கீ ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னன்னா, இம்ப்ரிண்ட்னு சொல்றோம், ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி டொமைன். இம்ப்ரெஸ்ன்னு ஒன்று வருது, சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்காக. நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம், இது ஃபண்டமெண்டல் சயின்ஸ் ரிசர்ச்காக. அப்புறம் ஸ்ட்ரைடுன்னு சொல்றோம், இன்டர் டிசிப்ளினரி ஹியூமானிட்டி ரிசர்ச்காக. யுஏஐன்றது யுச்சதார் அவிஷ்கார் யோஜனான்னு சொல்றோம், இது ரூரலுக்கு மெயினா. உச்தார் இது வந்து ரூரல்லையும் கொஞ்சம் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரி அகடமியா கொலாபரேட்டிவ் ரிசர்ச்ல இது அதே மாதிரி ரூரல்லையும் இந்த மாதிரி ரிசர்ச்லாம் கொண்டு போகணும், ஹையர் எஜுகேஷன் அங்கேயும் நம்ம பண்ணணும்னு சொல்றது இவங்க. அடுத்தது டெக்னாலஜி அண்ட் இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ், அந்த நீட்னு இருக்கு, நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி. இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வச்சு ஏஐ ட்ரிவன் ரெண்டு சேர்த்து பண்ற மாதிரி எட்டெக் கம்பெனி ஃபோக்கஸிங் ஆன் ஏஐ ட்ரிவன் கஸ்டமைஸ்டு லேர்னிங். இது நெக்ஸ்ட் என்ஏடின்னு ஒரு இனிஷியேட்டிவ், நேஷனல் அகடமிக் டெபாசிட்ரி. இது ஓகே, இதுல அகடமிக் சர்டிபிகேட்ல நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். பிஜி பார்ட் ஒரு பிஜி ப்ரோக்ராம்ஸோட கண்டென்ட்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கும். இதுல சர்வே அண்ட் ரேங்கிங். அடுத்தது என்னன்னா என்ஐஆர்எஃப், நம்ம பார்த்தோம்ல ரேங்க்ஸ் கொடுக்கறது, என்ஐஆர்எஃப். ஓகேவா? இவங்க இதெல்லாம் பார்த்து ரேங்க்ஸ் கொடுப்பாங்க, இது நமக்கு தெரியும். அடுத்தது ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், இன்னொன்று இருக்கு ஐஷ். ஓகே, இது வெப் பேஸ்டு சர்வே கவரிங் ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல எதெல்லாம் டேட்டா கலெக்ட், ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் என்ன, ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் என்ன, ஃபண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ், நேஷனல் ரெபாசிட்டரி ஆஃப் ஓப்பன் எஜுகேஷன், என்ஆர்ஓஇஆர் சொல்றோம், இது 2013ல லான்ச் பண்றது. ஓகேவா? அடுத்தது தீக்ஷா, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். இதுல நிறைய 2017ல லான்ச் பண்றாங்க. இதுல நிறைய டீச்சர்ஸ் பசங்களுக்கு நிறைய இருக்கும் அதுல.
ஓகேவா? நெக்ஸ்ட் பிஎம் இ வித்யா, பிரதான் மந்திரி இ வித்யா, இது 2020 யூனிஃபைட் டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் எஃபர்ட்ஸ்ல ஆரம்பிச்சது. இதோட ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இந்த பிஎம் இ வித்யா தான். இது எல்லாமே ஸ்வயம், என்பிடிஎல், ஸ்வயம் பிரபா, இ பாட்சாலா, மூக், நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி எல்லாமே. இதெல்லாம் ஆக்சுவலா முன்னாடி ஸ்வயம் பிரபால முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். திருப்பி அது ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஓகே, இதுல நெக்ஸ்ட் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், ஏஆர்ஐஏஏ, டல் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இனோவேஷன் அச்சீவ்மெண்ட் பண்றது. அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ்னு ஒன்று பண்றாங்க அவங்க. நெக்ஸ்ட் ஒகேஷனல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்னா நேஷனல் அப்ரென்டைஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், அந்த நாட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 1968ல. அடுத்தது ஸ்ரேயஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு 2019ல. ஓகேவா? இது வந்து இண்டஸ்ட்ரி அப்ரென்டைஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ஏபிஎஸ். அப்புறம் கௌஷல் கேந்திரா, ஸ்கில் ட்ரைனிங் சென்டர்ஸ் பண்றது. அடுத்தது இன்டர்நேஷனல் அவுட்ரீச், இன்டர்நேஷனல் லெவல்ல பண்றதுக்கு ஸ்டடி இன் இந்தியா ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு, லான்ச் இன் 2018ல. மத்தவங்களுக்கு ஆஃபர் பண்றது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்புறம் ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இன்னும் 25 கண்ட்ரீஸ்ல இப்போ. அடுத்தது ஓவர்சீஸ் ஐஐடி கேம்பஸ் அதுவும் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் என்னன்னா வித்யாலட்சுமி போர்ட்டல்னு ஒன்று இருக்கு. இது எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் இதுல கிடைக்கும். நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இதுல எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் சர்டிபிகேஷன். நெக்ஸ்ட் உன்னாத் பாரத் அபியான், இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க நிறைய பண்றது 2014. ஓகேவா? ஸ்டார்ட் ஆச்சு உன்னத் பாரத் அபியான். ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இது எப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு பை ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வருது. டீம் டு பி யூனிவர்சிட்டிஸ் நம்ம முன்னே இது கொஞ்சம் பார்த்துட்டோம். ரெகக்னைஸ்டு பை யூஜிசி ஃபார் எக்ஸலன்ஸ், இது எக்ஸாம்பிள் ஐஏஎஸ்சி. இதெல்லாம் நோட்டபிள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் என்னன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா, இது 1857ல ஃபர்ஸ்ட் வந்தது. மும்பை இது 1857, மெட்ராஸ் 1857, அலகாபாத் 1887 ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப், இது 1882ல. ஓகேவா? ரீஎஸ்டாப்ளிஷ் இன் சண்டிகர் ஆஃப்டர் பார்ட்டிஷன். இன்னும் கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் பேரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி 1916ல. ஓகேவா? அடுத்தது எஸ்என்டிடி விமென்ஸ் யூனிவர்சிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமென் யூனிவர்சிட்டி. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி 1922ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1920ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஜாமியா மில்லா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி 1920ல. ஓகே. நெக்ஸ்ட் பாரதி வித்யாபீத் யூனிவர்சிட்டி பூனேல 1964ல ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு லீடிங் பிரைவேட் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 1974ல. ஓகே, அகடமிக் அண்ட் ரிசர்ச் லேண்ட்ஸ்கேப் அப்பயே பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி 1969ல ஸ்டார்ட் பண்றாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி இதுதான் 1982ல. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி 1985ல வருது. தி லார்ஜஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி எதுனா அதுதான். நெக்ஸ்ட் சிக்கிம் மணிப்பால் யூனிவர்சிட்டி 1995. அப்புறம் சிவநாடார் யூனிவர்சிட்டி 2009. அதே மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி எதுனா சிக்கிம் மணிப்பால் யூனிவர்சிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் அமிர்தி யூனிவர்சிட்டி 2005. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இது ரொம்ப முக்கியம், பெங்களூர்ல 1909 வருது. த ஃபர்ஸ்ட் டீம் டு பி யூனிவர்சிட்டி இன் இந்தியா இதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐஏஎஸ்சி வாட் கிராண்ட் தி ஸ்டேட்டஸ் எப்பனா 1958 பை த யூஜிசி. அடுத்தது சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ், இதையும் ரிலேட்டட் இந்த கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல. ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் சன்ஸ்தான், நேஷனல் சான்ஸ்கிரிட் இன்ஸ்டியூட் நியூ டெல்லியில 1970ல வருது. த ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. நெக்ஸ்ட் சம்பூர்ணாந்த் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி வாரணாசியில வருது. இது 1791ல வருது. ஓகே, இனிஷியலி சான்ஸ்கிரிட் ஸ்கூலா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் கொடுக்குறாங்க அதுல. அடுத்தது காமேஸ்வர் சிங் தர்பாங்கா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி 1960, இது ப்ராமினன்ட் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி ஃபார் சான்ஸ்கிரிட். இந்த மெட்டா யூனிவர்சிட்டி கான்செப்டை கொண்டு வருது. 2 யூனிவர்சிட்டிஸ் ஒரு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றது. அப்படி பண்ணும்போது கொலாபரேட்டிவ் லேர்னிங் இருக்கும், மல்டி டிசிப்ளினரி ஸ்டடீஸ் இருக்கும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வர்ச்சுவல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெட்டா யூனிவர்சிட்டி யாருன்னா டெல்லி யூனிவர்சிட்டி அண்ட் ஜாமியா மில்லா யூனிவர்சிட்டி பண்றாங்க. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் இக்னோ பத்தி தெரியணும். இக்னோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1985ல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? இந்த கியான் வாணி வந்து இந்தியாவோட எஜுகேஷனல் எஃப்எம் ரேடியோ நெட்வொர்க். கியான் தர்ஷன்ங்கிறது எஜுகேஷனல் டெலிவிஷன். கியான் தாராங்கிறது வெப் பேஸ்ட் ஆடியோ கவுன்சிலிங் சர்வீஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட் லாஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபா நம்ம ஈவன் டீச்சிங் ஆப்டிடியூட்லயும் பார்த்தோம். 2017ல ஸ்டார்ட் ஆகுது. 40 டிடிஎச் சேனல் இருக்கு. இன்ஃபிளிப் நெட் மேனேஜ் பண்றாங்க. ஜிசாட் 15 சேட்டலைட் இது.
ஓகேவா? நெக்ஸ்ட் இது எங்க இருந்து அப்லிங்க் பண்றாங்கன்னா, பைசாக் பாஸ்கராச்சாரியா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இங்க இருந்து அப்லிங்க் பண்றாங்க. அதே மாதிரி இதோட 40 சேனல்ஸும் அந்த டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட்ல இருக்கும். ஓகேவா? அதுல பாருங்க. நெக்ஸ்ட் இதோட சங்கல்ப் எக்ஸ்பான்ஷன் என்ன? ஸ்கில்ஸ் அக்வசிஷன் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன். அப்படி அதுல இல்லைன்னா வேற ஸ்வயம் அண்ட் ஸ்வயம் பிரபானே ஒரு செப்பரேட் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதுல எல்லா 40 வீடியோ 40 சேனல்ஸ் பேரும் அதுல இருக்கும். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூஜிசி கேர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இந்த யூஜிசி கேர் லிஸ்ட் வந்து 2019ல லான்ச் பண்றாங்க. இதுல லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டு இருக்கும். இல்ல ஜேர்னல்ஸ் அப்ரூவ்ட் ஆஃப்டர் ஃபாலோயிங் கேர், இதுல எத்திக்ஸ் இருக்கும் கொஞ்சம் யூஜிசி. இந்த ரிசர்ச்சுக்கு தான் மெயினா இது இருக்கு. ஓகே, ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் நம்ம நல்லா பண்ணணும் குவாலிட்டியா, அதுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஓகே, கேர் ப்ரோட்டோகால்ஸ்னு இருக்கும் அதுல. இதுல வந்து ஜேர்னல்ஸ் இண்டெக்ஸ்ட் இன் குளோபலி ரெகக்னைஸ்டு டேட்டாபேஸ் ஸ்கோப்பஸ் அந்த வெப் ஆஃப் சயின்ஸ்ல ஆனதுல இதுல இருக்கும். யூஜிசி கேர் லிஸ்ட். அப்புறம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஒன்று இருக்குது. இதுல யூனிவர்சிட்டிஸ்குள்ள ஒரு இது நேஷனல் பாடி தட் ப்ரொமோட்ஸ் கொலாபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அமாங் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்குள்ள இருக்கணும். அதுக்காக கொலாபரேஷன். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்யூனிகேஷன் பாலிசி டிஸ்கஷன்ஸ்க்காக இருக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவு. ஓகே. இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடும் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம இப்ப டிஎன்செட் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா? நம்ம கொஞ்சம் தமிழ்நாடு பத்தியும் லைட்டா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல இருந்தது. ஓகேவா? நானும் இத கூகுள்ல இருந்து கலெக்ட் பண்ணது தான். இன்னும் வேற எதனா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா கிடைச்சாலும் கொஞ்சம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எது வேணா கேட்கலாம். தெரியல. ஓகே. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம்னு புதுமை பெண் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. இதுல 1000 மந்த் ஃபார் கேர்ள்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. ஓகேவா? கேர்ள்ஸுக்கு. அடுத்தது தமிழ் புதல்வன் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. 1000 per month ஃபார் பாய்ஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம். ஓகேவா? இது கவர்ஸ் டியூஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் காஸ்ட் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு. இது ஃப்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், கெரியர் கைடன்ஸ், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் கொடுக்குறது. நெக்ஸ்ட் இல்லம் தேடி கல்வி ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. இது ஃபோக்கஸஸ் ஆன் பிரிட்ஜிங் த லேர்னிங் கேப் பை ஆஃபரிங் எஜுகேஷனல் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரூரல் ஏரியாஸ்க்காக. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் எய்ட் ஃபார் த டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் பர் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் தமிழ்நாடு இனோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்னு TANIIன்னு ஏதோ இருக்கு. ஸோ சப்போர்ட்ஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ஷியல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிசர்ச் கிராண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இவங்க ஃபினான்ஷியல் எய்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் அகடமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. ஓகே, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே டு ப்ரமோட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் பெட்டர் அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுல இருக்கிற ஸ்கீம்ஸ் அதெல்லாம். இது இன்னும் எதனா இருக்கான்னு பாருங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க, நல்லது. இப்போ கரண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் இது வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்தியால ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடுல திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இல்லையா? நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டாக்டர் கோவி செழியன். இது ரெண்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சொல்ல முடியாது, கேட்கலாம். யார் மினிஸ்டர் எஜுகேஷன் பத்தியே நம்ம படிக்கிறதுனால ஹையர் எஜுகேஷன்ல யாரு மினிஸ்டரா இருக்காங்கன்றதும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போதைக்கு யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா படிச்சாலே கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட். மத்ததையும் நம்ம பண்ணுவோம். நீங்க எடியூம் அகாடமி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஆப்லயும் சேருங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இருக்கும். அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட்டும் நீங்க பண்ணி பாருங்க. இல்லன்னா யூஜிசிக்கும் எக்ஸாம்க்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோர்ஸ்லயும் நீங்க சேரலாம். டிஎன்செட் முடிஞ்சோன்னா இப்பயே நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால ஓரளவு நமக்கு இது ரிலேட்டடா இப்ப தெரியும். ஸோ திரும்பவும் யூஜிசிக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணோம்னா. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. மீதி இருக்க யூனிட்ஸும் கண்டிப்பா நம்ம சீக்கிரத்துல கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.